ஏன்னா 4 மாசம் கழிச்சு நீங்க மாமன்ற கூட்டம் போடுறீங்க. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு இப்ப வந்து நீங்க கூட்டம் போடுறீங்க. 4 மாசமா கோரிக்கைகள் நிறைய இருக்கு, பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து மன்றத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு தீர்மானத்தை 3 தீர்மானம் கொண்டு வர்றீங்க. எதுவுமே கொண்டு வர பேச விடாம நீங்க ஓடுறீங்க அப்படின்னா எதற்காக? அப்ப வந்து இங்க நிறைய முறைகள் நடக்குது அந்த மாநகராட்சியில. சொல்லுங்க பார்ப்போம். பேச வேண்டிய நிறைய இருக்கு. பரப்புரையாளர்கள் இவங்கெல்லாம் நம்ம எடுத்ததுல வந்து இப்ப தனியார் கம்பெனி எடுத்திருக்காங்க. அது நிறைய முறைகேடு இருக்கு. அதெல்லாம் பேசணும், விசாரிக்கணும் சொல்றது கூட கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத இந்த மாமன்றத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். மேயர் அவர்களை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தீர்மானம் பேசணும், தீர்மானம் முடியட்டுங்கிறாங்க. தீர்மானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் கொடுத்தா தானே அவங்க வார்டுக்குரிய பிரச்சனைகள் சொல்ல முடியும். அதை கேட்காம நிறைய லாஸ்ட் மீட்டிங்ல நான் பேசலாம்னு இருந்ததை சொல்ல முடியல, நிறைய விட்டு போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் தீர்மானம் முடியறதுக்கு முன்னாடி சொல்றது காரணம் அதுதான். மாமன்ற உறுப்பினர்கள் வந்து தீர்மானம் முடியறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சொல்றாங்கன்னா ரீசன் அதுதான். இவங்க வந்து தீர்மானம் முடிஞ்சவங்க நிறைவுட்டு போயிட்டா உறுப்பினர்கள் எப்படி எங்களுடைய குறைகளை வார்டுக்குரிய பிரச்சனைகள் குறைகளை சொல்ல முடியும்? சொல்ல முடியல. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் திண்டுக்கல் மாநகராட்சியில் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பணிகளை குறித்தும் இப்பொழுது நடக்கின்ற பணிகள் குறித்தும் திண்டுக்கல் மாநகராட்சி மீது தனி கவனம் செலுத்துவார் என்ற நம்பிக்கையோடு மக்களுக்காக மக்கள் பணியாற்ற நாங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் செல்கின்றோம். இது போன்ற நிகழ்வு, அதாவது ஒரு தீர்மானத்தை கூட படிக்கிறது கூட முடியாத ஒரு மேயர், ஒரு நிர்வாகம் ஜனநாயக படுகொலை செய்துள்ளது. அதனால உள்ளாட்சித்துறை அமைச்சர் கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் திண்டுக்கல் மாநகராட்சியின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.